யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 11வது வசனத்தை வாசிக்கலாம். 23:11. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகள் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின் படி எல்லாம் செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபு கடந்து போன யாருக்கும் தெரியாத பாதை. என்ன பாதை அப்படின்னு சொன்னா, நான் இங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நான் ஜெபம் பண்ணினேன், நான் இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமா நடந்தேன். ஆனா என்ன அவுட்புட் அப்படின்னா, அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அப்படின்னா இந்த யோபு கடந்து போகிற முதல் பாதை என்ன பாதை அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஒரு முடிவு தெரியாத ஒரு பாதை. அப்படின்னா எந்த முடிவுமே அவனுக்கு வரல. அப்படியே ஜெபம் பண்ணும் போது நல்லா இருக்கிறது மாதிரி இருக்குது, அப்படியே 4 பேர் பேசும்போது நல்லா இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. ஆனா இந்த பாதையினுடைய முடிவு என்ன? இந்த பிரச்சனையினுடைய முடிவு என்ன? நான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டேன். முதலாவதாக அவனுடைய சொத்துக்களை இழந்தாச்சு, அவனுடைய வேலையை இழந்தாச்சு, அவனுடைய பிள்ளைகளை இழந்தாச்சு, சரீரத்தை இழந்தாச்சு. ஒண்ணுமே இல்லாம இந்த யோபு உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது அவருடைய மனசு சொல்லுது, இன்னைக்கு ஒரு முடிவு வராதா? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு 6-7 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு ஒரு முடிவு வராதா? இன்னைக்கு ஆண்டவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டோம், இன்னைக்கு முடிவு வராதா? ஆனா யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு பணம் கொடுத்தவங்க கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பணத்தை என்னைக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பதில் சொல்லணும், இந்த மாதிரி இன்ன டேட்டுக்குள்ள உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இந்த மனுஷனால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, யாராவது என்னைக்கு தான் நீ வெளியே வருவ, என்னைக்கு தான் உன் பிரச்சனை சரியாகும், என்னைக்கு தான் இந்த குடும்பத்துல நிம்மதி வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த யோபுவால என்ன சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த நாளைக்குள்ள இந்த மாசத்திற்குள்ள ஒரு முடிவு வரும்னு இவருக்கு சொல்ல தெரியல. இவர் கடந்து போகிற பாதை என்ன பாதை அப்படின்னா, அது போயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு டைம் இல்லை. இந்த வருஷத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே பார்க்க போகும்போது ஒரு டாக்டர் நம்மை பார்த்து 15 நாள் மாத்திரை சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 1 இயர் அவ்வளோதான் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஓகே, ஒரு பரவாயில்ல 1 இயர் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, யோபுவை போல இது என்னைக்கு முடியும், இது என்னைக்கு தீரும் அப்படின்ற அந்த நம்பிக்கையே இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவதே இல்லை. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யோபுவை போல சில பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லாம இருக்கலாம், அந்த முடிவே தெரியாம இருக்கலாம். 21 நாள் ஜபத்துல முடிவை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கலாம். முழங்கால் யுத்த ஜபத்துல முடிவு வரும்னு நினைச்சு அதுல முடிவு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு உங்க மனசு சொல்லலாம், ஒருவேளை நான் ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன், அந்த பாதையில எனக்கு முடிவே தெரியல, எனக்கு முடிவு வருமா, எனக்கு நம்பிக்கை இல்லை, எப்ப முடியும், இந்த பிரச்சனை முடிவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? ஆனா ஆண்டவர் யோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனையினுடைய ஆரம்பத்தை கொடுப்பாரானால், அவனை அந்த சோதனையின் மத்தியிலே நடத்துவாரானால், ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவை கர்த்தர் கட்டளை இடுகிறார். கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் தந்தார். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து, யோபுனுடைய குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு கர்த்தர் நடத்த முடியுமானால், இன்றைக்கு நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வரும், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு வரும். என்னுடைய ஆண்டவர் துவங்குகிறவர்கள் மட்டுமல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் துவங்குகிறவரும் அவர் முடிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் அதை முடிப்பேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு.
இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த யோபுவை போல ஒரு பாதையில கடந்து போகலாம். பாஸ்டர், இந்த பாதையில தான் ஆண்டவர் என்ன நடத்துறாரு, இவனுக்கு இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா தான் இந்த வார்த்தையை தர்றாரு. அது நான் போகும் வழியை அவர் அறிவார். அப்போ இந்த யோபு போகிற முதல் வழி என்ன அப்படின்னு சொன்னா, முடிவே இல்லாத ஒரு வழி. அதனாலதான் அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு முடிவே தெரியல, எல்லாமே போயிடுச்சு, அதனால ஒண்ணு பண்ணுங்க, இதுக்கு எதுதான் முடிவு அப்படின்னு சொன்னா மரணம் தான் முடிவு அப்படின்னு சொல்றாங்க. சாவுதான் முடிவு. இந்த சிலர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் சொல்லலாம், நீ செத்தாதான்ப்பா இதுல முடிவு வரும். உங்க மனசுல கூட பிசாசு அப்படிதான் சொல்லிட்டே இருக்கலாம், ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா, இந்த வீட்டுல நான் பார்க்கிற சூழ்நிலைக்கு முடிவு வருமா. அப்போ உங்க மனசுக்குள்ள பிசாசு பேசலாம், நீ சாகும் போது அது முடிவு வரும், நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த முடிவை பார்க்க மாட்ட, நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பை பார்க்க முடியாது, நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த கடன் தீராது, நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த வியாதி உன்னை விட்டு மாறாது அப்படின்னு சொல்லி முடிவுன்னு நினைக்கும் போது மரணம் தான் முடிவுன்னு உங்க மனசு சொல்லலாம், உங்க சரீரம் அப்படி சொல்லலாம். ஆனா இதே சூழ்நிலையில தான் இந்த யோவும் கடந்து போறார். எனக்கு என்ன முடிவு, என்னைக்கு முடியும், என்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். நோ ஆன்சர். அங்கிருந்து வருது, எதுவுமே இல்லை, எந்த பதிலுமே இல்லை. நான் கிரியை செய்து பார்க்கிறேன், பதில் இல்லை. முடிவு எப்போ வரும், பதில் இல்லை. யாராவது ஒருத்தர் தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்களா இந்த மாதிரி முடிவு வருமா, அதுவும் பதில் இல்லை, எந்த பதிலும் இல்லை. ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும், அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் ஆரம்பிச்ச அந்த சோதனை ஆண்டவர் அவனை மரணத்தோட முடிவு பண்ணல. நான் நம்புறேன், உங்களை மரணம் அடைஞ்சாதான் உங்க பிரச்சனை உங்களுடைய மரணத்துல தான் சரியாகும்னு நினைக்காதீங்க. நீங்க உயிரோடு இருக்கும் போது கர்த்தர் உங்களை ஜீவனோட வச்சு அந்த பிரச்சனையை கர்த்தர் முடிப்பார். இன்னும் சில நாட்களுக்குள்ளாக, சில மாதங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்கிறார். இல்ல மகனே, நீ தைரியமாயிரு, நீ பலமாயிரு. ஆமென். உனக்கு ஒரு முடிவு உண்டு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்கு ஒரு டெட்லைனை, கர்த்தர் ஒரு கடைசி நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையை ஆண்டவர் ஆரம்பிச்சாலும், எந்த சோதனைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக அதனுடைய முடிவை நிர்ணயம் பண்ணாம, அந்த காலத்தை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணாம நமக்கு அந்த சோதனையை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். யோசேப்பை கர்த்தர் பிறக்க பண்ணும்போது, யோசேப்பனுடைய கையில சொப்பனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனுக்கு அதுல இருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்படியே போகுது, 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகுது. ஆனா ஆண்டவர் சொல்லல, எப்ப முடியும்ன்ற வார்த்தையை யோசேப்புக்கு சொல்லல. ஒரு 13 வருஷம் நீ கஷ்டப்படுவடா, அதுக்கப்புறம் நீ சரியாயிருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் ஆரம்பிச்சு விட்டார் தரிசனத்தை கொடுத்து. ஆனா வேதம் சொல்லுது, கரெக்டா அந்த நாள் வரும்போது, அந்த நேரம் வரும்போது, யோசேப்புனுடைய 30 வயது வரும்போது அவனை கர்த்தர் பக்குவித்து உருவாக்கி எகிப்துக்கு அந்த காரியங்கள் எல்லாம் சூழ்நிலை வரும்போது அன்னைக்கு ஒரு முடிவு வருது. வேதம் சொல்லுகிறது, அவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். ஆமென். அந்த யோசேப்புக்கு சோதனையை துவங்கின கர்த்தர், பிரச்சனைகளை ஆரம்பித்து அதுல கடக்க பண்ணின கர்த்தர், ஒரு நாள் ஒரு முடிவு வந்து பார்வோனுக்கு அதிகாரியாய் கர்த்தர் நிறுத்துவாரானால், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருது. பிரதர், அந்த மகனுடைய காரியத்துல ஒரு முடிவை கர்த்தர் தருவாரு. பிரதர், அந்த கடன்ல ஒரு முடிவை ஆண்டவர் தருவாரு. நீங்க அநேக வருஷமா திணறிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு முடிவை தருவாரு. இப்பவே அந்த முடிவை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஜெபம் அதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்ல, மனசை தளர விட வேண்டாம். இயேசுப்பா, இத்தனை நாள் நடக்காத முடிவாய் நீ வருது, என்னைக்கு முடிவு வரும்னு தெரியல, எப்போவாவது ஒரு முடிவு வந்துருமா. ஆனா எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு முடிவு வரும்னு நான் நினைச்சேன் பாஸ்டர். ஆனா இப்ப என்னமோ எனக்கு போற நாட்களை பார்த்தா, நடக்கிறத பார்த்தா, இப்படியே மரணம் வரைக்கும் தொடர்ந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. நான் துக்கத்தோட என் தலைமை உள்ள நான் பாதாளத்துக்கு போவேனோன்னு எனக்கு தோணுது.
கல்லறைக்கு போவேனோன்னு தோணுது. எப்படி எப்படி முடிய போகுது, எப்படி முடிவு வருது? இந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு வருமா? இந்த ஏக்கத்துக்கு ஒரு முடிவு வருமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்போ முடிவு வரும்? டைம் போயிட்டே இருக்கு பாஸ்டர், வருஷங்கள் தாண்டிட்டே இருக்குது. எனக்கு வருஷங்கள் தாண்ட தாண்ட எனக்கு பயமா இருக்குது, நாட்கள் தாண்ட தாண்ட எனக்கு பயமா இருக்குது. ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து தான் கரத்தை பிடிச்சு கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நீ போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், நீர் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். முடிவிற்காக உங்களுடைய மனது ஏக்கமா இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், சிலருக்கு இந்த ஆராதனையில கலந்து கொண்டு இருக்கும் போதே அந்த முடிவின் நாள் நியமிக்கப்பட்டது. தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஓ, கேப்ரியல் தூதனை கர்த்தர் அனுப்பி என் பிள்ளைக்கு இதை கொண்டு போய் கொடு, அந்த காரியத்தில் முடிவு உண்டாகட்டும் என்று சொன்னது போல இன்று இன்று கைகளை தட்டி ஆமோதித்து நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். முழு பலத்தோடு இயேசுவே நாங்க நம்புறோம், இயேசுவே நாங்க நம்புறோம். ஸ்தோத்திரம். கரங்களை தட்ட தட்ட விசுவாசத்தோடு அந்த முடிவு எங்களுக்கு உண்டாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. ஹalleluya, thank you Jesus, ஆமென். வேதத்துல நீங்க இந்த முடிவை பார்க்கும்போது வேதம் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுது, உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற முடிவுகள், ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற முடிவுகள் தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. அந்த முடிவு என்னவா இருக்குமாமா? நன்மையாய் முடியுமாமா. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் யாரும் கடந்து போகாத ஒரு பாதை என்ன அப்படின்னா, சில பிரச்சனைகளுக்கு எப்போ முடிவு வரும்ன்ற பாதை தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பாக என்ன உண்டு? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு 10 விசை கைகளை உயர்த்தி சொல்ல போகிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே இந்த சூழ்நிலைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுக்கு நீங்க எந்த பாதையில கடந்து போகிறீங்களோ அது சொல்லுங்க, இந்த கேஸுக்கு ஒரு முடிவு வரும், இந்த சண்டைக்கு ஒரு முடிவு வரும், இந்த சமாதான குறைவுக்கு ஒரு முடிவு வரும், இந்த அலைச்சலுக்கு ஒரு முடிவு வரும். சொல்லுங்க, விசுவாசிங்க. எஸ் எஸ், முடிவு உண்டு, முடிவு உண்டு. முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். அவர் முடித்து வைப்பார், அவர் முடித்து வைப்பார். அவர், நான் நம்புறேன் ஆண்டவரே, சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க தலை மேல இருக்கட்டும். எஸ் எஸ், அந்த பிரச்சனையில போயிட்டு இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளத்தை சந்திக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. எஸ் எஸ் எஸ், பிரைஸ், ஹalleluya. அந்த முடிவை என் பிள்ளை பார்க்கறது இல்ல, நீங்க பாப்பீங்க. அந்த முடிவை கர்த்தர் உங்க கண்கள் காண கர்த்தர் உதவி செய்ய போறார், நீங்க பாப்பீங்க. எஸ் எஸ், முடியும், இது முடியும். நீங்க அறிக்கை செய்யுங்க, இது முடியும். இந்த வியாதி முடிய போகுது, இந்த போராட்டம் முடிய போகுது. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா கர்த்தர் முடிச்சு போட்டது உண்மையானால், நம்முடைய சிறையிருப்ப ஆண்டவர் ஏன் முடிக்க மாட்டாரு? என்னுடைய தேவன் துவங்குறவர் மட்டுமல்ல, முடித்து வைக்கிறவர், முடித்து வைக்கிறவர். என் பிள்ளையினுடைய அந்த காரியத்தை முடித்து வைக்கிற கர்த்தர். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. ஸ்தோத்திரம். அந்த சாபம் முறியும், அது முடிவிற்கு வரும், அது முடிவிற்கு வரும், முடிவிற்கு வரும். 38 வருடமாய் வியாதியா இருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு முடிவிற்கு வர செய்த கர்த்தர், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு முடிவு வருமானால் எனக்கு ஒரு முடிவு வரும், எனக்கு ஒரு முடிவு வரும், எனக்கு ஒரு முடிவு வரும். என் காரியத்திற்கு ஒரு முடிவை, இனி உங்க மனசுல இதை குறிச்ச சந்தேகமே வரக்கூடாது. முடியுமா? சில எத்தனை கோடிகள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா, கர்த்தர் காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் எனக்கு முடித்து வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஆமென். அப்போ இந்த இந்த பாதையில கடந்து போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப விசுவாசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நான் போகும் வழியை அவர் அறிவார்,
அவர் முதல்ல நான் போகிற வழியில என்னுடைய பாதை முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் முடித்து வைப்பேன். நீங்க மறந்துடக்கூடாது. இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது. முதல் நான் கடந்து போகிற பாதை யாருக்கும் தெரியாத பாதை, யாரும் அறியாத பாதை. ஆனா அந்த பாதை என்ன பாதைன்னா, எனக்கு ஒரு முடிவு தெரியாத பாதை. அந்த பாதையில ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முடிவை வைத்திருக்கிறேன். ஆனா இந்த முடிவுல இந்த மனுஷனிடத்துல இருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க ஆளாளுக்கு ஒரு முடிவை சொல்றாங்க. அவங்க ஆளாளுக்கு ஒரு முடிவை சொல்றாங்க. யோபுவை பார்க்கும்போது யோபுனுடைய மனசுக்குள்ள அவர் ஒரு பாதையில் இப்ப கடந்து போறாரு. என்ன பாதையில் அப்படின்னு சொன்னா, முடிவிற்காக ஒரு முடிவு வருமா அப்படின்ற ஒரு பாதையில கடந்து போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் அவருடைய மனசுக்குள்ள என்னைக்கு முடிவு வரும்ன்ற ஒரு ஏக்கம் இருக்குது. ரெண்டாவது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முடிவை அவருக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிலர் இனி இவ்வளவு சம்பாதிச்சு ஒரே நாளில் இழந்துட்டீங்க, இனி மறுபடியும் அது சம்பாதிக்கணும்னு சொன்னா உங்க ஆயுசு நாட்களே முடிஞ்சு போயிடும், திரும்பி இனி குழந்தையெல்லாம் பெத்தெடுத்து இனி வளர்த்தி எப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே அவனை சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஒரு முடிவை சொல்றாங்க, அவனை சொந்தக்காரங்க ஒரு முடிவை சொல்றாங்க, மனைவி ஒரு முடிவை சொல்றாங்க, தன்னுடைய மனசு ஒரு முடிவை சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இவங்க அத்தனை பேருடைய முடிவை விட இப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு முடிவை வச்சிருக்கிறாரு. என்ன முடிவு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்த முடிவு. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க ஒருவேளை இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியாது, நீங்க ஒரு காரியத்தினுடைய முடிவிற்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அந்த முடிவை குறித்து பலரும் பலவிதமா சொல்லலாம். உன் பிள்ளையினுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது, இந்த கடனுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது, இந்த வியாபாரத்தினுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது, இந்த வியாதியினுடைய முடிவு இப்படிதான் இருக்க போகுது. டாக்டர்கள் கூட அப்படியே சொல்லலாம். ஆனா நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், அவர்கள் சொல்லுகிற முடிவு அல்ல, அவர்கள் சொல்லுகிற முடிவு அல்ல. முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், முடிவை நமக்கு நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், நமக்கு முடித்து தீர்க்கிற கர்த்தர், அவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். யோபுக்கு அவர் ஒரு முடிவை வைத்திருந்தார். அந்த முடிவு தீமையான முடிவு அல்ல, நன்மையான முடிவு. யோபுக்கு கர்த்தர் ஒரு நல்ல முடிவை வைப்பார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் கொடுக்க போகிற முடிவு, எஸ் பிரைஸ், எஸ் ஹல்லேலூயா. அந்த முடிவு தீமை அல்ல, தீமை அல்ல. இந்த முடிவு சாட்சியாய் நிறுத்தும். இந்த முடிவு உன்னை ஊழியத்தில் பயன்படுத்தும். இந்த முடிவு உனக்கு வெற்றியாய் முடியும். இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குது, அந்த குடும்பத்தில் அந்த வல்லமை இறங்குது. இல்ல இல்ல, ஹல்லேலூயா, ஜீசஸ் 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 ஜீசஸ். முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், முடிவை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் இந்த 2 காரியத்தை கண்டிப்பா விசுவாசிக்கணும். ஒன்னு, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். நீங்க போற பாதை கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு என்ன பண்ணுமாமா தெரியும், தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் பாதை எந்த பாதை அப்படின்னு சொன்னா, நான் போகிற வழி எனக்கு என்ன முடிவுன்னு ஒரு தெரியாத வழி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்னொன்று சொல்றாரு, அந்த முடிவு தீமையானது அல்ல, அந்த முடிவு நன்மையான முடிவு. ஹல்லேலூயா.